குதிங்கால் வலியும் கொம்பு முளைத்தலும் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு தலைப்பே வைக்கலாம். யாரை பார்த்தாலும் குதிங்கால் வலிக்குதுங்கிறாங்க. அவங்க போய் ஒரு எக்ஸ்ரே எடுக்கிறாங்க. எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கப்புறம் என்ன வருது, இங்கே பாருங்கள் ஒரு கிளி மூக்கு மாதிரி ஒன்று முளைச்சிருக்கு, இதுக்கு பேர் கால்கேனியல் ஸ்பர், அதனால தான் உங்களுக்கு குதிங்கால் வலிக்குது அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலோடு இருக்கீங்களா? உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், கடினமாக ஒரு மம்பட்டி பிடிச்சி வேலை பார்க்குறவங்க, அல்லது ஜிம்மில் ராடு பிடிச்சி லிஃப்ட் பண்ணி தூக்குறவங்க, அல்லது ஏதாவது ஒரு லீவர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, ஏன் ஜாஸ்தியாக தண்ணி குடம் தூக்குறவங்களா இருக்கட்டும், கரண்டி பிடிச்சி சமையல் பண்ணுறவங்க இருக்கட்டும், எல்லாருக்கும் இந்த இடத்துல காய்க்குது இல்லையா? அது மாதிரி தான் குதிங்காலில் ஒரு பகுதியில் தசையோட ஜாஸ்தியான இழுவையின் காரணமாக பெரியாஸ்டியல் திக்னஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது எலும்பு குருத்தெலும்பு அந்த இடத்துல ஜாஸ்தியாக படியுது. அவ்வளோதானே தவிர அது குத்தி வலி வரவில்லை. அதனால் அந்த பிரச்சனையை பார்த்து பயப்படாதீங்க. அப்படி பார்த்தா என்கிட்ட ஒரு பேஷண்ட் இன்றைக்கி வர்றாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்ரே காமிக்கிறாங்க. இங்கே பாருங்கள் சார், எனக்கு கொம்பே முளைக்கலை, ஆனால் எனக்கும் குதிங்கால் வலிக்குங்கிறாங்க. அதைத்தான் நானும் சொல்கிறேன். குதிங்கால் வலிக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஸோ ரூட் காஸ் அனாலிசிஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அந்த கொம்பு ஏன் அங்கே முளைக்குது, நான் திரும்ப திரும்ப இறுக்கமாக பிடிச்சி வேலை பார்க்கறனால இங்கே காய்க்குது. அதே மாதிரி அங்கே ஏதோ ஒரு தசை ஜாஸ்தியாக இழுக்குது, ஏதோ ஒரு சாஃப்ட் டிஷ்யூ அல்லது லிகமெண்ட் டார்ஷன் ஏற்படுது, ஒரு இன்ஸ்டெபிலிட்டி வருது, அல்லது ஒரு போனி டிஃபார்மிட்டி வருது, ஏதோ நடந்துகிட்ருக்கு. ஒரு லோடிங்கில் வேரியேஷன் இருக்குது, ஸ்ப்ரிங் லிகமெண்ட்டோட எலாஸ்டிசிட்டி லேக் ஆகலாம். ஸோ மல்டிபிள் ரீசன்ஸ் ஆர் தேர். வெறும் ஒரு குதிங்கால் வலிக்கு அந்த கிளிமுக்கு மாதிரி முளைச்ச அந்த எலும்பு தான் காரணங்கிறத நம்பவே நம்பாதீங்க. அங்கே ஏன் அந்த கிளிமுக்கு முளைச்சிச்சின்னு யோசிங்க. தட் இஸ் கால்கேனியல் ஸ்பர், ஒய் இட் காட் டெவலப்ட் ஆன் தேட் பிளேஸ் அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சிங்கன்னா அதுக்கான பதிலாக ஆஸ்டியோபதி டெஃபினட்டாக கொடுக்கும். மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.